நிர்வாகிகள் இங்கிருந்து அந்த பக்கம் போகிறதும் அந்த பக்கம் இங்கே பக்கம் போகிறதும் அவங்க என்ன காரணத்துக்காக போனாங்கன்னு நம்ம அனலைஸ் பண்ணி பார்த்தோம்னா, பவர் அதிகாரம் நமக்கு எப்படியாவது வந்துடணுன்றது தான் அவங்களுடைய நோக்கமாக இருந்தது. அது வேறு எதை விடவும் பெருசாக இருந்தது. அவங்க எதை பெருசாக நினச்சிருக்காங்கன்னா அதிகாரத்தை. ஆனால் அதுக்கான பலன் எதுவுமே கிடைக்கல அப்படின்றது தெரிஞ்சிருது. ஆனால் அடிமனசில் இந்த பக்கத்துலேருந்து அந்த பக்கம் அடித்த அலையில் களத்தில் அவங்க இருந்ததுனால நிர்வாகிகள் நாம் தமிழரில் ஒரு வாட்டி பயணித்தாங்கன்னா அவங்க களத்தில் போயிருப்பாங்க, மக்கள்கிட்ட பயணிச்சிருப்பாங்க. அந்த உண்மை என்னன்னு தெரியும். இந்த வரை ஒரு மாற்றம் வரும், ஒரு முகம் இருக்குது, ஒரு லீடர் இருக்குது, அதை ஒரு ஆளுமையாக விஜய் அவர்களை பார்த்ததுனால போயிருக்காங்களே தவிர மற்றபடி இப்போ இந்த அரசியல் கட்டமைக்கப்பட போகுது இனிமேல் எப்படி இருக்க போகுதுன்னா இந்த நாம் தமிழர் நோக்கி தான் பெரும்பாலும் இருக்கும், தமிழ் தேசியத்தை நோக்கி தான் இருக்கும் அப்படின்ற பார்வை அவங்க பார்க்குறாங்களோ அப்படின்னு எனக்கு என்ன தோணும். நாம் தமிழரை பொறுத்த வரைக்கும் என்றைக்குமே யாரையுமே எதிரியாக நினச்சதில்லை. இந்த பொய்யும் புரட்டுமாக நம்மளுடைய மக்களுடைய பொருளாதாரத்தை சீரழிக்கக்கூடிய திட்டங்களை எதிர்க்கிறது தான் நம்மளோட நோக்கமாக இருக்கே தவிர தனிப்பட்ட முறையில் அந்த வேறு எதுவுமே நமக்கு பிரிவினை இல்லையா. அதனால யார் வந்தாலும் நம்மளை அரவணைச்சு கொள்கிற பண்பு தானே தமிழுடைய பண்பு. இதுலேருந்து போனவங்க என்ன வந்தவங்க என்ன, அவங்க போகும்போது வேற ஒரு தேடுதலுக்காக போனாங்க, அது நிறைவேறவில்லை அப்படின்றதுனால நமக்கு அவங்க இல்லாதவங்களா போயிடுவாங்களா? அண்ணன் தம்பி தானே, நம்ம உடன்பிறப்புகள் தானே, ஒன்றும் பிரச்சனை இருக்குது. இப்போ நாம் தமிழர் அதை வரவேற்குதுன்றீங்க? நான் நாம் தமிழர் வரவேற்க வேண்டும்னு நினைக்கிறேன். அண்ணன் போய் ஒரு வாட்டி பார்த்துட்டு வந்தாருன்னா மண்டைக்குள்ள அண்ணன் எப்பயுமே ரங்கராட்டினம் ஏற்றி விட்டுருவார். உண்மைகளை கட 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 கடன் குழம்பி விட்டு நல்ல வெளிக்கோணம் வந்துருவார். அண்ணன்ட்ட பழகின யாருக்குமே அது நல்லாவே தெரியும். அண்ணனை சொல்கிறேன் நான். இவர் விஜய் அவர்களை போய் பார்த்துருக்கிறாருன்றதுக்கான வெளிப்பாடு தான் இந்த சமூக பிரதிநிதித்துவம்ன்ற வெளியில் காமிக்கிறது. அது ஒரு பாதி, நான் அடிக்கடி சொல்கிறது அப்படின்னா காப்பியில் பாதியை பண்ணி வச்சுருவாங்க. அந்த பாதி தான் இந்த சமூக நீதினு அவங்க சொல்கிற அந்த ஸ்பிளிட்டு. அந்த சரிந்து விழுந்தால் கூட நம்ம தெளிவாக இருப்போம். ஏன்னா நம்ம கண்டுட்டு இருக்கிறது கனவு கிடையாது, இலக்கு. இதை தான் நம்ம ஒரு தடவை சொல்கிறோம். ஆட்சி முறை மாற்றம் முழுசாக வரணும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம தனித்து தான் களமாட முடியும். இது வெற்றி தோல்வி இன்னைக்கு வருது நாளைக்கு போகிறது நிரந்தரமான வெற்றியை தழுவணும்னா தற்காலிக தோல்வியை நம்ம கடந்து தான் போயாகும். அது நமக்கு தெரியும். நான் ஆசிரியராக அதை பல தடவை என் மாணவர்களுக்கு சொல்லியிருக்கேன். அரசியல் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்ம மோதினின் சிறப்பு கல்வியாளர் சூரியசேகர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சகோ. எப்படி இருக்கீங்க? நலம் சகோ. சார், நாம் தமிழ் கட்சியிலேருந்து பல முன்னணி நிர்வாகிகள் சமீபத்தில் விலகி வேறொரு கட்சியில் இணைஞ்சதெல்லாம் பார்க்க முடியுது. ஆனால் இப்போது அங்கே அவங்களுக்கு சரியான அந்த பிரதிநிதித்துவமோ இல்லை அவங்க எண்ணத்துக்கு ஏற்ற செயல்படலையோ அந்த கட்சி, அதெல்லாம் நமக்கு தெரியல. ஆனால் இன்னைக்கு காலையிலேருந்து ஒரு செய்தி பார்க்கும்போது விலகிய முன்னாள் நிர்வாகிகள் பலர் மீண்டும் என்டிகேல இணைய போகிறாங்கன்ற ஒரு செய்தியை பார்க்கும்போது எந்த அளவுக்கு இது உண்மை நினைக்கிறீங்க? அதாவது நிர்வாகிகள் இங்கிருந்து அந்த பக்கம் போகிறதும் அந்த பக்கம் இங்கே பக்கம் போகிறதும் அவங்க என்ன காரணத்துக்காக போனாங்கன்னு நம்ம அனலைஸ் பண்ணி பார்த்தோம்னா, பவர் அதிகாரம் நமக்கு எப்படியாவது வந்துடணுன்றது தான் அவங்களுடைய நோக்கமாக இருந்தது. அது வேறு எதை விடவும் பெருசாக இருந்தது. அவங்க எதை பெருசாக நினச்சிருக்காங்கன்னா அதிகாரத்தை. ஆனால் அதுக்கான பலன் எதுவுமே கிடைக்கல அப்படின்றது தெரிஞ்சிருது. ஆனால் அடிமனசில் இந்த பக்கத்துலேருந்து அந்த பக்கம் அடித்த அலையில் களத்தில் அவங்க இருந்ததுனால நிர்வாகிகள் நாம் தமிழரில் ஒரு வாட்டி பயணித்தாங்கன்னா அவங்க களத்தில் போயிருப்பாங்க, மக்கள்கிட்ட பயணிச்சிருப்பாங்க. அந்த உண்மை என்னன்னு தெரியும். இந்த வரை ஒரு மாற்றம் வரும், ஒரு முகம் இருக்குது, ஒரு லீடர் இருக்குது, அதை ஒரு ஆளுமையாக விஜய் அவர்களை பார்த்ததுனால போயிருக்காங்களே தவிர மற்றபடி இப்போ இந்த அரசியல் கட்டமைக்கப்பட போகுது இனிமேல் எப்படி இருக்க போகுதுன்னா இந்த நாம் தமிழர் நோக்கி தான் பெரும்பாலும் இருக்கும், தமிழ் தேசியத்தை நோக்கி தான் இருக்கும் அப்படின்ற பார்வை அவங்க பார்க்குறாங்களோ அப்படின்னு எனக்கு என்ன தோணும். திருப்பி அவங்க இணையிறது எந்த அளவுக்கு நாம் தமிழருக்கு ஒழு சேர்க்கும்னு நினைக்கிறீங்க? நாம் தமிழரை பொறுத்த வரைக்கும் என்றைக்குமே யாரையுமே எதிரியாக நினச்சதில்லை. நம்ம பொறுத்த வரைக்கும் பாஜக கூட கூட்டணி வைப்போம்னு அண்ணன் சொல்லியிருக்காரு. அண்ணன் தெளிவாக சொல்லியிருக்காரு, பாஜக கூட நாங்கள் கூட்டணி வைப்போம், அதில் மாற்று கருத்தே இல்லை. எப்போ தமிழனை பிரதமராக, கச்சத்தீவுக்கு ஒரு தீர்வு கொடுங்க, தமிழ் தேசியத்தை ஆதரிக்கிற அந்த கொள்கைகளை கொண்டு வாங்க, சுயசார்பினை பற்றி பேசுங்க அப்படின்னு சொன்னாக்க பாஜக கூட்டணி வைக்கிறதுல நமக்கு என்ன சிக்கல் இருக்க போகுது? இந்த பொய்யும் புரட்டுமாக நம்மளுடைய மக்களுடைய பொருளாதாரத்தை சீரழிக்கக்கூடிய திட்டங்களை எதிர்க்கிறது தான் நம்மளோட நோக்கமாக இருக்கே தவிர தனிப்பட்ட முறையில் அந்த வேற எதுவுமே நமக்கு பிரிவினை இல்லையா. அதனால யார் வந்தாலும் நம்மளை அரவணைச்சு கொள்கிற பண்பு தானே தமிழுடைய பண்பு. இதுலேருந்து போனவங்க என்ன வந்தவங்க என்ன, அவங்க போகும்போது வேற ஒரு தேடுதலுக்காக போனாங்க, அது நிறைவேறவில்லை அப்படின்றதுனால நமக்கு அவங்க இல்லாதவங்களா போயிடுவாங்களா? அண்ணன் தம்பி தானே, நம்ம உடன்பிறப்புகள் தானே, ஒன்றும் பிரச்சனை இருக்குது. இப்போ நாம் தமிழர் அதை வரவேற்குதுன்றீங்க? நான் நாம் தமிழர் வரவேற்க வேண்டும்னு நினைக்கிறேன். ஏன்னா நாம் தமிழர்ன்ற வார்த்தையிலே நாம்னா என்னங்க, நான்ற எண்ணம் இல்லைல்ல, நாம் தான். அண்ணன் அடிக்கடி என்ன சொல்றாரு மேடை தோறும், எனக்கு அப்புறமும் இந்த ஒரு தத்துவம் ஒன்று நிற்கணும் அப்படின்னு சொல்றாருன்னா அந்த தத்துவம்ன்றது என்னவா இருக்க முடியும்? துரோகம் இல்லாத நீ நானும் ஒன்றுன்ற எல்லாருமே பங்காளின்ற எண்ணம். இப்போ ஒரு மாநாட்டுக்கு அப்புறம் குறிப்பாக இந்த மே 18 நடந்ததில் கூட பார்த்தீங்களே, அந்த எழுச்சி கூட்டத்தில் கூட அந்த நாற்காலிகளை திரும்ப எடுத்து போடுற தன்மைக்கு பேர் என்ன?
அங்கே போக்குவரத்தில் ஒழுங்கின்மை எதுவுமே இல்லாமல் நல்லா ஒழுக்கமாக நடந்ததுக்கான பேர் என்ன? எந்த இடத்துலையாவது கைகலப்பு 2 நாம் தமிழர் நிர்வாகிகளுக்குள்ள நடந்திருக்குன்றதை பார்த்துருக்கோமா? மற்ற கட்சிகளுக்குள்ள நடக்குது. இது எப்படி அந்த சகோதரத்துவம் அப்படின்றத முன்னிறுத்தி அன்பால நம்ம கட்டிக்காப்போன்ற உலக அரசியல் எடுக்கும்போது இதெல்லாம் ஒரு சாதாரணமான விஷயமா தான் நான் பார்க்குறேன். மே 18 இணையச்சு பொதுக்கூட்டத்தில் சீமான் அவர்கள் பேசும்போது 15 ஆண்டு காலம் அந்த அரசியலை மறந்தது, திருப்பி ஸ்க்ராட்ச்லேருந்து ஆரம்பிப்போம் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்காரு. எதை மீன் பண்ணுறாருன்னு நினைக்கிறீங்க? இல்லை, எப்படி சொல்கிறாரு அப்படின்னாக்கா, முதல்ல வந்து ஒரு கோட்டையை வந்து கட்டியிருந்தாங்க. இப்போ சமீபத்தில் இதுக்கு வந்து கிராஸ் ரெஃபரன்ஸ் எடுத்து நான் சொல்கிறேன். நம்ம வச்சது எப்படின்னா, பிராமண கடப்பாறையை கொண்டு உங்கள் திராவிட கோட்டையை, பொய்க்கோட்டையை அதை வந்து உடிச்சு தள்ளுவோம்னு சொன்னார். தள்ளப்பட்டிருக்குன்றதான உண்மை. அது மறுக்க முடியாது. திராவிட கோட்டை நொறுக்கப்பட்டது அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு மாறி இருக்கு. எப்படி இந்த தேர்தலோட முடிவு? நான் திராவிட கோட்டை நொறுங்கிடுச்சுன்னு சொல்கிறது எதை பார்க்குறேன்னா, இந்த பெயரில் தான் பார்க்குறேன். திராவிட முன்னேற்ற கழகமும் திராவிட முன்னேற்ற கழகமும் அது வந்து ஒரு நீக்கப்பட்டிருக்கு அப்படின்றதான் பார்க்குறோம். இவர் பாதின்றதுனாலையும் ஒரு திரை கவர்ச்சியிலையுமே கட்டமைச்சிருக்காங்க. இப்போ என்ன நடக்குது சிக்கல் அப்படின்னா, ஒரு நல்ல விஷயமும் ஒரு தீய விஷயமும் கலந்து கட்டி ஒன்று இருக்கும்போது எது நல்லது எது கெட்டதுன்னு பார்க்குறது ரொம்ப கஷ்டம். முன்னாடியாவது ஒரு விஷயம் நல்லது ஒரு விஷயம் கெட்டதுன்றது வச்சுக்கலாம். அதாவது அரிசி தனியாக இருந்தது, பருப்பு தனியாக இருந்ததுன்னு நம்ம வந்து அதை வந்து எடுத்துடுறது ஈஸி. ஆனால் கலந்துருச்சுன்னு சொன்னால் கஷ்டமானது. அது பிரிக்கிற வேலை ரொம்ப சிரமமாக இருக்கும். இப்போ வந்து இந்த திரைக்கவர்ச்சியும் கூட இந்த திராவிட சித்தாந்தமும், தவறான திராவிட சித்தாந்தமும் ஒரு குழப்பமான ஒரு நிலையில் மக்களை கொண்டு சேர்த்துருக்கும் போது நம்மளுடைய வேலை இப்போ எப்படி இருக்கும்? இன்னும் கடினமாக தானே இருக்கும். அதை எண்ணி தான் அண்ணன் சொல்லியிருப்பாருன்னு நான் பார்க்குறேன். குறிப்பாக இந்த மாதிரி விஷயங்கள் போகுது சார். இப்போது இந்த 2026 தேர்தலில் பட்டியல் சமூகத்துக்கு பிரதிநிதித்துவம் அதிகமாக கொடுத்த கட்சியாக நாம் தமிழர் கட்சி தான் இருந்திருக்கு. அதே மாதிரி வந்து தாவேக்கால ஒரு விஷயம் வந்து சொன்னாங்க, 71 தொகுதிகளில் பட்டியல் சமூகத்தை நிறுத்திருக்கோம், 23 பொது தொகுதிகளில் பட்டியல் சமூகத்தை நிறுத்திருக்கோம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொன்னாங்க. இப்போது பல விஷயங்கள் எக்ஸ்போஸ் ஆகிட்டே இருக்குது. அது உண்மை இல்லை, பொய், ஒரு தொகுதி தான் கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரி பேச்சுக்கெல்லாம் வெளியாகுது. ஒரு ஃபேக் நெரேட்டிவ் செட் செய்ய பார்த்துருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க இந்த விஷயத்தில்? இல்லை, அது ஃபேக் நெரேட்டிவாக நான் வந்து அந்த பட்டியலின விஷயத்தை நான் வந்து நான் பார்க்கல. என்னோட பார்வை அவங்க படிப்பு விஷயத்தில் தான் நிறையா ஃபேக் பண்ணியிருக்காங்க. அதாவது ஒருத்தவங்க பிடெக் படித்தாங்கன்றது, ஆனால் கடைசியில் அவங்க வெறும் ஒரு ஜேர்னலிசம் படித்தவங்களா இருக்கிறது, எம்பிஏ படித்தாருன்றது கடைசியில் எம்பாம தான் படித்தாங்களான்றது, அப்படின்ற மாதிரி படிப்பில் அவங்க நிறையா போய் சொல்லியிருக்காங்கன்றதும், மூட்டை மூட்டையாக பணம் இருக்கிறதுல மாறுபட்ட கருத்துக்கள் வச்சுருக்காங்கன்றதும் அது வெளிப்படையாக இருக்கிற ஊடகங்கள் மூலம் வெளிச்சத்துக்கு நிறையா வந்துருச்சு. இது வந்து புதுசாக நம்ம சொல்ல வேண்டியது இல்லை. இந்த கட்டமைக்கிறதுன்றதை ஒன்று பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த இடத்துல தான் நான் வந்து தமிழக வெற்றி கழகத்தை எப்படி பார்க்குறேன்னா, திராவிடத்தினுடைய நீட்சியாக தான் பார்க்குறேன், எக்ஸ்டென்ஷனாக தான் பார்க்குறேன். என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ இவர் முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சொல்லும்போது சொல்கிறாங்க, ரீல்ஸ் ஆட்சி நடக்குது அப்படின்னு சொல்கிறார். இப்போ ரீல்ஸ் ஆட்சி நடக்குது அப்படின்னு இவர் சொல்கிறாருன்னா, 1960களிலும் 70களிலும் மீடியா ஆட்சி தான் நடந்தது. அதாவது திரையாட்சியும் நியூஸ் பேப்பர்லையும் டீ கடையில் தான் போய் டெவலப் பண்ணாங்க. அப்போ அங்கே நடந்தது எல்லாம் என்ன, அதில் சொல்லப்பட்டது என்னமோ அதுதான் உண்மைன்னா. இன்றைக்கி ரீல்ஸை தான் நினச்சிட்டு உண்மைன்றப்போ ஒரு வீட்டுக்குள்ளே வாழறாங்க. காலையில் வந்தோடனே செய்தியை பார்க்குறோம். உதாரணத்துக்கு என்னுடைய நண்பர் ஒருத்தர் வந்து இதில் இருக்கார், அமெரிக்காவில் இருக்கிறாரு. அவர் இன்றைக்கி காலையில் தொடர்பு கொண்டு பேசுகிறோம். அப்போ பேசும்போது அவங்க சொல்கிறாங்க, பரவாயில்லையா அம்மா உணவகத்துக்கெல்லாம் வந்து அவர் வந்து நிறைய மாற்றங்கள் கொண்டு வராராமே அப்படின்னு சொல்லி கேட்குறேன். நான் கேட்டேன், உங்களுக்கு இந்த தகவல் எப்படி வந்தது அப்படின்னு. அப்போ என்ன, இன்ஸ்டாகிராமில். அப்போ எங்கே போய் சேருதோ அதில் செய்கிறாங்க. இப்போ இன்னொருத்தர் என்கிட்ட வந்து கேட்டார், மாற்றங்கள்லாம் செஞ்சுருக்காங்களாமே அம்மா உணவகத்தெல்லாம். கேட்டால் மாற்றம் செஞ்சுருக்காங்கன்றது உங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்கள் முன்னாடி அம்மா உணவகம் போயிருக்கீங்களா? இல்லை. இப்போ போயிருக்கீங்களா? இல்லை. அப்போ எப்படி மாற்றத்தை பற்றி பேசுகிறீங்க? ஏன்னா உங்களுக்கு எது வந்து சேருது? குறுந்தகவலாக வந்து சேருது. அதை ரொம்ப நல்லா அந்த வாரியர்ஸ் நல்லாவே பண்ணுறாங்க அப்படின்றது தான் நான் பார்க்குறேன். இவங்க பட்டியலினத்திற்கு இப்போ இந்த அமைச்சரவையில் இடம் ஒதுக்கிருக்காங்க அப்படின்றதும், இப்போ விசிக்கு அவங்க உள்ளே வந்திருக்காரு, அவர் வன்னியரசு அவர்கள் அமைச்சராக இருக்கிறார், இன்றைய பொழுதில் இன்னி தேதியில் அமைச்சராக பதவியேற்றிருக்காருன்னு பார்க்கும்போது அதில் ஒரு பெரிய மாறுபாடு இருக்கிறதா நான் நினைக்கல. என்னோட புரிதல் என்னென்னா, அண்ணன் போய் ஒரு வாட்டி பார்த்துட்டு வந்தாருன்னா மண்டைக்குள்ளே அண்ணன் எப்பயுமே ரங்கராட்டினம் ஏற்றி விட்டுருவார். உண்மைகளை கடன்னு குழம்பி விட்டுரு, நல்ல வெளிக்கொண்டு வந்துடுவார். அண்ணன்ட்ட பழகின யாருக்குமே அது நல்லாவே தெரியும். அண்ணன் தான் சொல்கிறேன் நான். இவர் விஜய் அவர்களை போய் பார்த்துருக்கிறாருன்றதுக்கான வெளிப்பாடு தான் இந்த சமூக பிரதிநிதித்துவம்ன்ற வெளியில் காமிக்கிறது. அது ஒரு பாதி, நான் அடிக்கடி சொல்கிறது அப்படின்னா, காப்பியில் பாதியை பண்ணி வச்சுருவாங்க. அந்த பாதி தான் இந்த சமூக நீதினு அவங்க சொல்கிற அந்த ஸ்பிளிட்டு. நம்ம செய்யக்கூடிய இடப்பகிர்வும் அவங்க சொல்லக்கூடிய இட ஒதுக்கீடும் அப்படின்ற வார்த்தை பிரயோகமும் எண்ண பிரயோகமும் வேறையே தவிர, அவங்க ஏதோ ஒரு ரெப்ரசன்டேஷன் கொடுத்துருக்காங்க, ஒன்றுமே இல்லாத இடத்துல 1-2 கிடைக்குதுன்னு அவங்க சந்தோஷப்படுவாங்க.
குறிப்பாக அந்த அமைச்சர் பட்டியலில் பல நபர்களை பார்க்கும்போது இந்த பொறுப்புக்கு இவங்க தகுதியானவங்களா அப்படின்ற ஒரு கேள்வி எழுது இல்லை சார், இதை எப்படி பார்க்குறீங்க? அது அமைச்சர்கள் வந்து எப்பயுமே நான் சொல்கிறது இதுதான், திறமை இருப்பவர்களுக்கு வேலை கொடுப்போம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம சொல்லுவோம், அப்போ எக்ஸ்பீரியன்ஸுக்கு இல்லைன்னு நீங்கள் வேலை கொடுக்கல எப்படி சார் எல்லாருமே வேலை கிடைப்பாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும். திருமணத்துக்கு வரும்போது சொல்லுவாங்க, எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத பையனுக்கு தான் திருமணம் கொடுப்பாங்க, எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத பெண்ணுக்கு தான் திருமணம் கொடுப்பாங்க. அது தவறான அர்த்தத்தில் நான் சொல்ல வரல, ஆனால் மக்களுடைய இயல்பு அதுதான். இப்போ இந்த அமைச்சர் மாதிரியான விஷயங்கள் வரும்போது நான் என்னுடைய கல்வியாளராக பயணித்த அனுபவத்தில் சொல்கிறேன். நான் 30வது வயசில் வந்து ஒரு பள்ளியினுடைய தலைமை ஆசிரியராக ஆகிறேன். கோ எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷனில் இருக்கும்போது நமக்கு டிசிப்ளின், ஒழுக்கம் எப்படி இருக்குன்றதை பார்க்கணும். ஏன்னா இளம் கன்று பயமறியாதும்பாங்க, எப்படி ஹேண்டில் பண்ணிக்கிறோம் அப்படின்னு. இப்போ இந்த மாதிரி இள ரத்தங்கள், புது ரத்தம் அமைச்சரவைக்கு வரும்போது ஆக்கமும் வரலாம், அழிவும் வரலாம். ரொம்ப ரொம்ப ஒரு பாதுகாப்பான ஒரு பிரயாணத்தை மேற்கொள்ளணும். அது ஒரு ரிஸ்க்குன்னு சொல்லுவோம். ரிஸ்க்கு சாப்பிட்றது மாதிரியான, ரஸ்க்கு சாப்பிட்ற மாதிரியான ஸ்டேஜ், அவங்க ரிஸ்க் எடுக்கிற ஸ்டேஜில் இருக்காங்க. இப்போ இந்த அமைச்சர்களுக்கு வழிகாட்ட போகிறவங்க யார்? அமைச்சர்களுக்கு எதுவுமே தெரியாது. உதாரணத்துக்கு ஒரு புதுசாக ஒரு சூழலில் கொண்டு போய் நம்மளை அமைச்சராக உட்கார வச்சுட்டாங்க. ஒரு நிமிஷம், ஒரு 10 செகண்ட் யோசிச்சு பாருங்க, நீங்கள் தான் நாளைக்கு அமைச்சர், என்ன உங்களுக்கு தெரியும்? யாரை வேணால் பேட்டி எடுத்து பாருங்க. கல்வி அமைச்சர் ராஜ்மோகன் அவர்களை கேளுங்க, இல்லை ரமேஷ் அவர்களை கேளுங்க, இல்லை வெங்கட்ராமன் அவர்களை கேளுங்க, நிர்மல், எல்லாருமே என்ன சொல்கிறாங்க, நாங்கள் போய் ஆய்வு செஞ்சு இந்த செக்ரட்டரியில் கலந்து பேசி நாங்கள் நீங்கள் கலந்து யாரை பேசுகிறீங்க? அங்கே இருக்கிற அலுவலர்களை. அந்த அலுவலர்களை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணணுன்றது உங்களுக்கு தெரியலாத வரைக்கும் உங்களுக்கு அது கஷ்டம் தான். இதை தான் அண்ணன் என்ன சொல்கிறாருன்னா, ஆட்சி தான் மாறுதே தவிர காட்சி தான் மாறுதே தவிர ஆட்சி முறை மாறணும்னா அங்கே அடிப்படையில் மாற்றங்கள் வரணும். எதில்? அந்த அரசு அலுவலர்கள் சம்மந்தப்பட்டதில். இன்றைக்கோ நாளைக்கோ போனோம், பதிவாளர் அலுவலகத்தில் மாற்றங்கள் வந்துருதா? லஞ்சங்கள் ஒழிக்கப்பட்டுருமா? எனக்கு தெரியல. இனிமேல் நம்ம வந்து சுற்றுப்புற இந்த தூய்மை பணியாளர்கள்னு சொல்லாமல் கிளீனிங் ஒர்க்கர்ஸ்னு இங்கிலீஷில் சொல்லிடுவோமா? அதனால மாற்றம் வந்துருமா? இல்லை வேஷ்டி சட்டையிலேருந்து கோட் சூட்டாக மாறுறதுனால மாற்றம் வந்துருமா? இதெல்லாம் மாற்றமா இல்லை அடிப்படை மாற்றம் அப்படின்றது வரணுமா அப்படின்ற கேள்வி மனசுக்குள்ளே இருக்குது. இது அமைச்சரவையில் நீடித்து பார்த்தீங்கன்னா அமைச்சர்கள்லாம் இதை எந்த அளவுக்கு மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பாங்க அப்படின்றது ஒரு கேள்வி. அது எல்லாருமே இந்த திரைப்படங்களில் பார்த்தது தான். அவங்க என்னென்னா புதுசாக ஒருத்தருக்கு எஸ்ஐயோ இன்ஸ்பெக்டரோ போஸ்ட் ஆகி வந்துடுவார். வந்தோடனே அந்த காக்கி சட்டெல்லாம் வெறப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்ச நாளில் அப்படியே வழிக்கு வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. மகாநதி படத்தில் கூட சொல்லுவாங்க, வழிக்கு வந்துட்டேன். அந்த மாதிரி இந்த அமைச்சர்கள் ஆகாமல் இருப்பாங்களா, இல்லை இந்த அலுவலர்களை அவர்கள் மாற்றி விடுவார்களா அப்படின்றது காலம் தான் பதில் சொல்லணும். குறிப்பாக இந்த மாதிரி விஷயங்கள் வந்து போயிட்டு இருக்கு. ஆனால் 19 மாவட்டங்களில் வந்து பிரதிநிதித்துவமே கொடுக்கல அமைச்சரவை பட்டியல் அப்படின்ற விஷயம், இது எப்படி பார்க்குறீங்க? அதை நான் வந்து திரும்ப கணிதம் சும்மா நியூமராலஜி போட்டு பார்த்தேன். ஏன்னா இவர் வந்து தாவக்க வந்து எப்படி என்ன பண்ணுறாங்கன்னா பாதி பெரியாரை பிடிச்சிட்டு இருக்காங்க. மூட நம்பிக்கையில் ஜோசியரே அப்பாயின்ட் பண்ணாருன்னு நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? அப்போ அதனால் அவர் வந்து பாதின்னு வந்து நியூமராலஜியை பிடிச்சிருப்பாருன்னு எனக்கு ஒரு டவுட் வந்துருச்சு. அந்த 19 மாவட்டங்களில் என்னென்ன மாவட்டங்கள்னு பாருங்களேன். உதாரணத்துக்கு சொல்கிறேன் நான், தென்காசி, திருநெல்வேலி, வேலூர், அதில் இருக்கிற இங்கிலீஷ் வார்த்தையில் பார்த்தீங்கன்னா டிடிவி. அப்போ டிடிவி வந்துருச்சாப்பா, டிடிவியை கட் பண்ணு. டிஎம்கே, திண்டுக்கல், மயிலாடுதுறை, கரூர், டிஎம்கே, டிஎம்கே கட் பண்ணு. அப்புறம் என்டிகே, நாகர்கோவில் வருதா, அப்புறம் திருவள்ளூர் வருதா, அப்புறம் இன்னொன்று வந்து கள்ளக்குறிச்சி வருதா, தூக்கிடு. அப்போ என்டிகே வேணாமா? அப்போ நீங்கள் வந்து பெரம்பலூருக்கும் இன்னொரு வீக் என்ன சொல்கிறேன், பிரேமலதா விஜயகாந்த், பிவி, அதையும் தூக்கிடு. அப்போ டிஸ்ட்ரிக்ட் இந்த பேரில் இருக்கிறவங்க டிஸ்ட்ரிக்ட்லாம் தூக்குப்பான்னு யாராவது ஐடியா கொடுத்துருப்பாங்களோன்னு டவுட்டாக இருக்கு எனக்கு. அந்த மாதிரி ஒரு ரெப்ரசன்டேஷன் 8 மாவட்டங்களில் மக்களே இவருக்கு ஓட்டு போடலைன்றது ஒரு பக்கம் இருந்தாலும், இவர் அனைவருக்குமான முதலமைச்சராக இருந்தாலும் அமைச்சரவையில் அது எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்துன்றதை மக்கள் பொறுத்திருந்து பார்த்து சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். குறிப்பாக இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போயிட்டு இருக்கு. மறுபுறம் பார்த்தீங்கன்னா அதிமுக வந்து அமைச்சரவையில் இடம் பெறுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துருந்தாங்க. கிட்டத்தட்ட 25 எம்எல்ஏக்கள் வந்து தாவேக ஆதரவு தெரிவிச்சிருந்தாங்க. இப்போ அந்த 25 எம்எல்ஏக்கள் நிலை என்ன அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி இருக்குது, எப்படி பார்க்குறீங்க? அதாவது திரும்ப எத்தனையோ நாட்களுக்கு முன்பாக நம்ம பேசின ஒரு விஷயத்தை தான் நான் திருப்பி சொல்கிறேன். இவர்கள் எல்லாரும் கிரிக்கெட் ரொம்ப நல்லா விளையாடுறவங்க தான், மட்டைப்பந்து விளையாடுறவங்க தான். எந்த ஆட்டக்காரரை வெளியில் நிறுத்தி வைக்கணும்னு நினைக்கிறாங்களோ அதை வெளியில் நிறுத்தி வைக்கிறாங்க. சப்ஸ்டிடியூட்னு சொல்கிறாங்க, வெளியிலே நிறுத்தி வச்சிடணும். அவர் ஆட்டக்காரர் தான், உள்ளே வந்தால் தானே ஆட்டம் ஆட முடியும். உள்ளே வரவிடாமல் ஒருத்தர் தடுத்து நிறுத்திட்டா அவரோட திறமை வெளியில் வருமா? வரவே வராது. அதை தடுத்து நிறுத்தும் வேலையை சிறப்பாக செய்கிறாங்க. இவங்க எல்லாருமே தங்களுக்குள்ள அந்த பேட்டை வச்சுப்பாங்கன்னு அடிக்கடி சொல்கிறேன்னா அதே தான் நடக்குது இந்த விஷயத்திலும். ஏடிஎம்கே இல்லாத மாதிரியும் டிஎம்கே இல்லாத மாதிரியும். இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க, பிஜேபியோட க்ளோஸாக இருந்த ஒரு ஏடிஎம்கே பர்சன் சொல்லணும்னா ஓபிஎஸ் அவர்களை சொல்லலாமா? ஓபிஎஸ் அவர்களுக்கு எங்கே போய் கூடாரத்தில் இருக்காரு, டிஎம்கேல. அப்போ நாளைக்கு டிஎம்கேக்கும் பிஜேபிக்கும் கூட்டணி வேணா யார் உதவியாக இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ஓபிஎஸ் அவர்கள் நிச்சயமா இருப்பார். சரி, இப்போ டிவிகேலேருந்து பிஜேபி நாளைக்கு கூட்டணி வரதுக்கு வாய்ப்பு இருக்கா? இருக்கு. யார் இங்கே இருக்கா? செங்கோட்டையன் அவர்கள் இருக்கார். அதுக்கு முன்னாடியே யார் போய் உட்காந்துருக்கா? நிர்மல்குமார் அவர்கள் உட்காந்துருக்காங்க. அப்போ விசிகேலேருந்து எதுக்காக ஆதவ அர்ஜுனா அங்கே டிஎம்கேக்கு போயிட்டு இப்போ இங்கே வந்து திரும்ப விசிகேல நீங்கள் வந்திருக்காரு? இதெல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்தா நமக்கு என்ன தோணுதுன்னா, நான் வந்து பொதுவாக அதை நம்பாத ஆளாக இருந்துட்டு இருந்தேன். ஒரு பெரிய கார்ப்பரேட் கலாச்சாரம் உள்ள புகுந்து இது எல்லாத்தையும் சிஸ்டமேட்டிக்காக செய்கிறாங்களோ,
ஒரு கட்டமைப்பு பெரிய லெவல்ல இதை வந்து கட்டமைச்சிருக்காங்க அப்படின்னு நினைக்கிற மாதிரி தான் எண்ணம் இருக்கு. குறிப்பாக அந்த இணையச்சி பொதுக்கூட்டத்தில் பேசும்போது சீமான் ஒரு விஷயத்த சொல்கிறார், 2029 தனிச்சு தான் நிற்பேன் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து பதிவு பண்ணுறாரு. ரொம்ப ப்ரீயர்லியாக அதை சொல்ல வேண்டிய தேவை ஏன் வருதுன்ற ஒரு கேள்வி எப்படி பார்க்குறீங்க சார் அது? அதாவது சீட்டு கட்டுன்னு சொல்கிறோம், ஒரு கற்பனை கோட்டையிலேயே கட்டியிருக்கோம். முன்னாடி இருந்த மாதிரியே தான் ஒரு மண் கோட்டை கட்டின மாதிரி ஒரு சீட்டு கட்டு மாதிரி இருக்குது. இது ஏதோ ஒரு காரணத்தினால நான் மிகைப்படுத்தி சொல்லலை, நான் பார்வையாளர்களுடைய மனசாட்சிக்கே பொதுவாக விட்டுறேன். என்கிட்ட பேசுகிறவங்க இன்றைக்கி நான் காலையில் பார்க்கில் ஜாகிங் போது ஒரு 4-5 பேர் என்கிட்ட பேசலாம். அவங்க தனியாக பேசிக்கிறாங்க ஒரு காஃபி சாப்பிட்ற இடத்துல. அவங்க இவர் எப்படி முதலமைச்சரானு தெரிலப்பான்னு கேட்குறவங்கலாம் அதை சொல்கிறீங்கன்னா இப்போ யார் தான் என் வாக்கு போட்டீங்க? அப்போது எல்லாருமே ஏதோ ஒரு நோக்கத்தில் வாக்கு செலுத்தி வச்சுருக்காங்கன்னா, ஆனால் அவங்களுக்குள்ள அந்த ஏற்பும் வரல. ஒரு எப்படி சொல்ல, ஒரு கன்ஃபியூஸ்டு மைண்டுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டில் உட்காந்துட்டாங்க. அப்படி உட்காந்தா அந்த சீட்டு கட்டு என்ன ஆகும், கொஞ்ச நாளில் சரிஞ்சு விழுந்துடும். அந்த சரிந்து விழுந்தால் கூட நம்ம தெளிவாக இருப்போம். ஏன்னா நம்ம கண்டுட்டு இருக்கிறது வந்து கனவு கிடையாது, இலக்கு. இதை தான் நம்ம ஒரு தடவை சொல்கிறோம். ஆட்சி முறை மாற்றம் முழுசாக வரணும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம தனித்து தான் களமாட முடியும். இது வெற்றி தோல்வி இன்னைக்கு வருது நாளைக்கு போகிறதில்ல. நிரந்தரமான வெற்றியை தழுவணும்னா தற்காலிக தோல்வியை நம்ம வந்து கடந்து தான் போயாகணும். அது நமக்கு தெரியும். நான் ஆசிரியராக அதை பல தடவை மாணவர்களுக்கு சொல்லியிருக்கேன். குறிப்பாக சீமான் அவர்கள் தான் அந்த மாற்றம்ன்ற விதையை விதைச்சாரு, அதை தான் விஜய் அவர்கள் அறுவடை பண்ணியிருக்காருன்னு சொல்லி இப்போ பல பத்திரிகையாளர்கள் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த விதத்தை எப்படி பார்க்குறீங்க? இது உண்மைதான். அது நம்ம எப்பயுமே அது ஏற்படுவது. அதாவது எப்படின்னா, இந்த சுனாமின்னு ஒன்று ஏற்படுதுன்னு சொன்னால், சுனாமி ஏற்பட்டதுன்னே கடல் அலை ஆழி பேரலை தான் நம்ம எல்லாருக்குமே பெருசாக தெரியும். அதற்கு மைய பொருளாக மூல காரணமாக இருக்கக்கூடியது எதுன்னா அந்த நில அதிர்வு, பூமியில் ஏற்படக்கூடிய அந்த டிஃபரன்ஸ் தான். அந்த அதிர்வுகளை ஏற்படுத்தி அதை வந்து கட்டமைச்சு வெளியில் கொண்டு போனது யார் அப்படின்னு சொல்லி கேட்டால் நாம் தமிழர் தான். போராட்ட களங்களாக இருக்கட்டும், அதுலேருந்து திராவிட சித்தாந்தமாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே, அதாவது தமிழர் ஒருங்கிணைப்புன்ற ஒரு எண்ணத்தையே, இன உணர்வுன்ற ஒரு எண்ணத்தையே, நம்மெல்லாம் மொழி அழிஞ்சால் நம்ம அழிஞ்சு விடுவோன்ற எண்ணத்தையே விதைச்சு அதன் பிற்பாடு அது திரும்ப அப்படி எப்படி சொன்ன டேக் டைவர்ஷன் ஒரு நகைச்சுவை காட்சியில் வர மாதிரி கடைசியில் எங்கேயோ கொண்டு போய் நிறுத்துற மாதிரி நம்ம இந்த இடத்துல போய் நின்றுருக்கோமே தவிர இதற்கான முதல் அடி இந்த 15 ஆண்டு காலங்களில் நாம் தமிழர் தான் எடுத்து வச்சிருக்கின்றது அசைக்க முடியாத உண்மைதானே. ஆனால் அந்த கூட்டத்தை பார்க்கும்போது ஒரு விஷயத்தை பார்க்க முடியுது, என்னதான் வாக்கு சதவீதம் பாதி குறைஞ்சாலும் நாம் தமிழர் நிர்வாகிகள் இன்னும் புத்துணர்ச்சியோட இருக்கிறத வந்து பார்க்க முடியுது. இந்த விஷயங்களை எப்படி சாத்தியமாகுது என்டி கேட்கும் தான் நினைக்கிறீங்க? அது அடிப்படையில் ஒரு விஷயம்தான். நல்ல ஒரு மரம் வேரூன்றி விட்டுருச்சுன்னு சொன்னால், வெயில் காலங்களில் பார்த்தோன்னு சொன்னால் அது இலை உதிர் காலமாக இருந்ததுனாலும் அந்த மரம் திரும்ப என்ன ஆகும்னா பூத்துரும். அது திரும்ப அது வந்து பட்ட மரமாக மாறிவிடாது. பட்ட மரம் அப்படின்னு சொன்னோன்னா அதோட அர்த்தமே வேற. இது அப்படி கிடையாது. இது வந்து என்னென்னா நல்ல வேரூட்ட மரம், காலங்களுக்கு ஏற்ற மாதிரி மாறும். என்ன நமக்கு காலம் வந்து கொஞ்சம் போதாத காலம், கேடு காலம் கொஞ்சம் நாள் தள்ளி போயிருக்கு. ஆனால் நம்ம கொண்டு இருக்கிறது ஒரு பெருங்கனவு. அடிக்கடி நம்ம நாம் தமிழர் இயக்கத்தில் சொல்லக்கூடிய ஒரு பாடல் தான், ஒரு தீ எண்ணில் உண்டு. அந்த தீ வந்து ரொம்ப உள்ள அப்படியே கொணிஞ்சிக்கிட்டே இருக்கும். அது ஒரு தீக்குச்சி மாதிரி தான். அந்த ஸ்பார்க் யார்கிட்ட இருக்குன்னா எண்ணெய் மாதிரி பற்று கொண்டவர்கள். இதுக்குள்ளே நாங்கள்லாம் பிரயாணிக்கிறோம் அப்படின்றது எங்களை ஒருமைப்படுத்துறதே அந்த உணர்வு மட்டும்தான். இப்போது திருமாவளவன் அவர்கள் நாங்கள் கொள்கை அளவில் திமுக கூட்டணியில் தான் இருக்கோம் அப்படின்றத சொல்லியிருந்தார். ஆனால் இப்போது அமைச்சரவையில் இடம் பெற்றிருக்காங்க. ஸோ திமுக விசிகா இடையான அந்த உறவு என்ன ஆகுன்றது ஒரு கேள்வியாக இருக்குது. அதே மாதிரி விசிகா ஐயுஎம்எல் 2 கம்யூனிஸ்டுகளை ட்ரம்ப்காக தான் திமுக யூஸ் பண்ணோம் அப்படின்ற எதிர்பார்த்துருந்த சூழலில் ஐயுஎம்எலும் விசிகாவும் இப்போ அமைச்சரவை பட்டியலில் இடம் பெற்றிருந்தாங்க. ஸோ இப்போ இருக்க ஒரே ட்ரம்ப்காக தான் கம்யூனிஸ்டுகள் மட்டும்தான் இருக்காங்க. அந்த கூட்டணி கட்சிகளுக்கும் திமுகவான இடையேயான அந்த உறவு எப்படி இருக்குன்ற சொல்றதை எப்படி பார்க்குறீங்க? அது நான் திருப்ப என்னுடைய நிலை மீண்டும் ஒரு முறை அழுத்தம் திருத்தமாக சொல்கிறேன். இது நாம் தமிழர் சீமான் அவர்கள் எடுத்து சென்ற அந்த கட்சியை எப்படியாவது நம்ம ஓரங்கட்டிடணும். ஏன்னா இவரோட வளர்ச்சி அசுர வளர்ச்சி வேறு லெவலில் இருக்குது. இன்னொன்று சொல்ல போனோன்னா அவர் பேசுகிறதெல்லாம் இப்போ ஹிந்தியில் டப் பண்ண முடியுது. அண்ணனோட பேச்சு அனைத்து மொழிகள்லையும் போகுது. இப்போ பிரதம மந்திரி அவர்களே என்ன சொல்கிறாருன்னா, இந்த க்ரீனை பற்றி பேசுகிறாரு, இதை பண்ணுங்கன்றாரு, பெட்ரோலை மிச்சம் பிடிக்கிறக்கான செல்ஃப் சஃபிஷியன்சி பற்றி எவ்வளவு நாளாக இல்லாமல் இன்றைக்கே திரும்ப நிறையா பேசப்படுகிறது. அது எல்லாமே ஏன்னா இங்கே போய் தாக்கம் வந்து சேருது. இதே நேரத்தில் இவங்க எல்லாரும் இதே பக்கத்தில் இருக்கும்போது, எதே பக்கத்தில் இந்த பக்கத்தை ஓரங்கட்டி வைக்கணும் போது, அப்போ விசிகேவும் பிஜேபியும் ஒன்றாவே இருந்தது இல்லைன்னு நீங்கள் சொல்கிறீங்களா? இருந்திருக்காங்க. இப்போ மதவாதத்துக்கு எதிராக நாங்கள் உள்ளே வந்துடுவோம், இவங்க வந்துடக்கூடாதுன்னு சொல்லி நாங்கள் இப்போ உள்ளே வந்தோம்னு சொல்லும்போது, செங்கோட்டையன் அவர்கள் பிஜேபிக்கு டெல்லிக்கு போகும்போது என்னெல்லாம் கேள்வி கேட்டாருன்றது யாராவது பதில் சொல்லுவாங்களா? அண்ணன் திருமாவளவன் பதில் சொல்லுவாரா? இல்லை வன்னியரசு அவர்கள் விஜய் அவர்கள் 500 ரூபாய் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லும்போது அவர் கொடுத்த பேட்டிக்கு அவர் பதில் சொல்லுவாரா? இதெல்லாம் கேள்விகள் கேட்க வேண்டியதான். ப்ராக்டிக்கல் வேர்ல்டுன்னு ஒன்று இருக்குது. அவங்க என்ன செய்யணும்னா, அதாவது எப்படி சொல்லுவாங்கன்னா,
பாம்பு சாப்பிட்ற ஊரில் நடுக்கண்டா நமக்குன்னு உட்காந்துருமா. ஏன்னா வால் பகுதியில் போதிய அளவு கறி இருக்காது, தலைப்பகுதியில் வெடம் இருக்கும். அதனால நமக்கு நடுப்பகுதி ஏதோ சேஃப்பா அப்படின்ற மாதிரி உட்காந்துருன்ற எண்ணத்தில் அவங்க உட்காடுறாங்க. ஆனால் இது அவங்க மக்களுக்கு, நான் தனிப்பட்ட அரசியல் தலைவர் சொல்கிறேன், அந்த பட்டியலின மக்களுக்கு நலத்தை பயந்ததுன்னு சொன்னால் என்னை போன்ற கல்வியாளர்கள் உண்மையிலே சந்தோஷப்படுவோம். ஆனால் அது வந்திருக்கான்னு தெரியல. ஏன்னா இன்னைக்கு ஆராஜாவோட ட்வீட்டை பாருங்க, என்ன போட்டிருக்காரு, ஏணியை ஏற்றி விட்டாச்சு, சிறுத்தையை தள்ளி விட்டாச்சு, விசிலுக்காக போயிருக்கிற கூட்டம். இந்த மாதிரி ஒரு காழ்ப்புணர்ச்சியை திரும்ப அவங்களுக்குள்ள பிரித்து வச்சிருந்தா, இந்த பிரித்தாளும் சூழ்ச்சியை என்றைக்கு இந்த பட்டியலின மக்கள் கல்வியால் தடை போட்டு ஒன்று சேர்க்குறாங்களோ அன்னைக்கு அந்த மாற்றம் வரும். அதுதான் நம்மளை ஒருங்கிணைக்கிற அந்த தமிழர்ன்ற ஒரு உணர்வாக இருக்கும். ஆனால் திமுக கூட்டணி கட்சிகள் இப்போ கலந்துக்கிட்டாங்க. ஸோ திமுகவோட எதிர்கால நிலை என்ன, எப்படி போவாங்கன்ற ஒரு கேள்வி இருக்குது. முதலும் இதை ரெண்டாக பார்க்கணும். திமுக அவ்வளோ சீக்கிரம் அழிஞ்சு போகிற கட்சியில், விட்டு போகிற கட்சியில். காரணம் என்ன அப்படின்னா, பெரிய இலக்கு விளக்கம் இதெல்லாம் நான் கொடுக்கவே விரும்பலை. ஏன்னா அவங்க முதல்ல சாமியே இல்லைன்னாங்க, அப்புறம் ஒரு சாமின்னாங்க, அப்புறம் ஆசாமி தான் எல்லாம்னாங்க. ஆசாமின்னா மனிதர்கள் தான் எல்லாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் நிறைய சேர்த்து வச்சிருக்காங்க இல்லையா. நான் பொருளாதாரத்தை சொல்றேன். அப்ப அவங்க எல்லாம் செலவு பண்ணி என்ன பண்ண முடியும்னா அந்த கட்சியை நிக்க வைக்க முடியும். அதை தான் என்ன சொல்றாங்கன்னா கட்டமைத்தல் என்னங்க, கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி வைக்கிறது. கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி வைக்கணும்னா உங்களுக்கு என்ன தேவை, பணம் வேணும். இப்போ ஒரு கட்சியை கட்டமைக்கல நாம் தமிழர் யாராவது சொல்றாங்க அப்படின்னு சொன்னா பணத்தினுடைய தட்டுப்பாடு தான் காரணம். பணம் ஒரு பெரிய பிரச்சனையாக தான் இருந்துட்டு இருக்கு எல்லா இடத்துலையும். இவர்களுக்கு அது ஏற்கனவே இருக்கு. அப்போ அதை என்ன பண்ணிடுவாங்க, அவங்க அதை வச்சு இந்த கட்சியை மேக்கப் பண்ணிடுவாங்க. அதிமுகவும் அப்படிதான். ஒரு நாள் வரும், பல தடவை சொன்னது அண்ணன் சொன்னது தான், திமுகவும் அதிமுகவும் நீ வேற நினைச்சிட்டு இருக்க, ரெண்டும் ஒன்று தான். அதே மாதிரி தான் தமிழக வெற்றிக்கழகம். நீ கொள்கை தலைவர்ன்ற பேரில் திரும்ப நீ என்ன பண்ணிட்டீங்க, இவங்களே தானே போட்டிருக்கீங்க. இப்போ சட்டசமன்றத்தில் பார்த்தா அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய புகைப்படம் இருக்கு, அண்ணாதுரையோட புகைப்படம் இருக்கு, ஸ்டாலின் அவருடைய புகைப்படம் இருக்கு, கருணாநிதி அவருடைய புகைப்படம் இருக்கு. இது எல்லாமே திரும்ப சட்டசபைக்குள்ள இதே தானே உட்காந்துட்டு இருக்கு. வேற எதுவும் மாற்றம் இல்லையே, எந்திரிச்சு வந்துடுவாங்க. அவங்களுக்குள்ள கொடுத்து வாங்கிக்கிறது தானே அது. இறுதியாக ஒரே இருக்குது, ஆட்சி பிடிக்கிறதுக்கு முன்னாடி தான் ரீல்ஸ் மூலமாக புதிச்சாங்க தாவேகா அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வரும்போது, இப்போது எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு எம்எல்ஏக்கள் அதே மாதிரி ரீல்ஸ் அரசியலை தான் கையில் எடுத்துட்டு இருக்காங்க. இதை எப்படி சார் பார்க்குறீங்க? இப்போ ரீல்ஸ் தான் பண்ணிட்டு இருக்காங்க. தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் குற்றச்சாட்டு வைக்கிறாரு. கையோடவே அவர் என்ன சொல்றாருன்னா, நமது கலைஞர் அவர்களை பற்றி சமூக ஊடகங்களில் நிறைய பரப்பணும் அப்படின்றாரு. அப்போ அவரே என்ன சொல்றாரு, முன்னுக்கு பின் முரணா. இதுதான் திராவிடத்தினுடைய சித்தாந்தம். நேற்று கொண்டு சொல்லுவாங்க, நாளைக்கு கொண்டு சொல்லுவாங்க. கேட்டால் நம்ம மாற்றி பேசுகிறோன்னு சொல்லுவாங்க. நம்ம மாற்றி பேசலை, எடுத்து பேசணும்னா அது இல்லை. இவங்க என்னென்ன, அந்த காலத்தில் 60களையும் 70களையும் டீ கடையில் போய் என்ன பண்ணாங்க, டீ மட்டும் குடிக்கல, இந்த நியூஸ் பேப்பரில் எழுதுவாங்க. முரசொலி மாதிரி பத்திரிகைகள், இவங்க அதுக்குன்னே பத்திரிகைகள் நிறையா இருந்தது. நான் பத்திரிகை பேர் சொல்ல விரும்பல, இருந்தது. கூடவே திரைப்படங்கள் மிகச்சிறந்த ஊடகம், அது இல்லாமல் அரசியல் பேசப்பட்டது. திரைப்படத்துலையும் அரசியல் பேசினாங்க, அப்போ இருந்த ஊடகம் அதுதான். அப்புறம் நியூஸ் பேப்பர்லையும் அரசியல் பேசப்பட்டது. அதில் எழுதுனது தானங்க உண்மை நம்புவோம். அதுதான் நான் அப்பயும் சொல்கிறேன். அப்போ இன்ஸ்டாகிராமில் வர்றது அரசியல் தான் இவங்க பண்ணுவாங்கன்னு எனக்கு நெருப்பு பற்றி எரியுது. ஒருத்தர் போகிறாரு, அதை ரீல்ஸ் எடுத்து போட்டு மினிஸ்டர் வராரு, ஒரு பேக்ரவுண்டில் பாட்டு போடுறான், நான் அதை பண்ணிக்கிறேன், பில்டப் பண்ணிக்கிறேன் அப்படின்னா அவங்க இப்படி தான் நடத்துவாங்க. இனி அப்படி தான் ஆக போகுது. மக்கள் மனம் அதுக்கு பக்குவப்பட்டுருச்சு. நம்ம இதுக்காக வேதனைப்படுறதா சிரிக்கிறதா அப்படின்ற ஒரு 2 எண்ணம் இருக்குது. சிரிக்கிறதுக்கு எண்ணம் எப்போ வரும்னா, அந்த உறவும் அன்பும் எனக்கு அருந்து போயிடுச்சுன்னா நான் சிரிச்சுட்டு போயிடுவேன், போப்பா அப்படின்ட்டு. ஆனால் அது என்னோட தம்பி, என்னோட அண்ணன், என்னோட பையன், என்னோட பேரன், இவங்களுக்கெல்லாம் பாதிப்பு உண்டாக்கும்னு நினைக்கும் போது ஒரு வேதனை வரும். குடும்ப உறவினர் நினைக்கும் போது அந்த வேதனையோட தான் நான்லாம் சொல்கிறேன், ஒரு கல்வி முறை மாற்றம் யார் வேணா ஆட்சி செய்யலாம், நல்ல ஆட்சி நடக்குதா அப்படின்றத பார்க்கணும். ஆனால் ஒரு தவறான வழிகாட்டுதலை அரசியலுக்கு கொண்டு போறாங்களோ அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. ஆமா, நிச்சயமா அது தவறானது. ஏன் நம்ம தவறுன்னு சொன்னா, நீங்க ரீல்ஸ் போட வேண்டிய அவசியம் ஏன் ஏற்படுதுன்னு 4 பேருக்கு அதை எடுத்து சொல்லணும். தவறுன்னு கிடையாது. வேர்ட் ஆஃப் மவுத்னு சொல்லுவாங்கல்ல, அட்வர்டைஸ்மெண்ட் ரீல்ஸா போடும். அப்ப நீ அந்த செயல்கள் போய் சேர்ந்திருந்தா, இப்போ ஆனால் என்ன பண்ணுறாங்கன்னா, இன்றைக்கி 10,000 ரூபாய் கொடுத்தா பேச வைக்கவே ஆள் வந்துடுறாங்க. நீங்கள் 1000 ரூபாயை கொடுத்து, அது ரூட் மாஃபியாவை பற்றி சொல்கிறேன், 1000 ரூபாய் கொடுத்து ஒரு ஆளை உருண்டு வர வைக்கலாம், ஜீப்புக்கு முன்னாடி ரோல் தண்டம் போடலாம், பூமாலையை தூக்கி போட வைக்கலாம். என்ன நீங்கள் செட்டப் பண்ணுறீங்களோ அது நீங்கள் நினச்சதை என்ன பண்ணிடலாம், காட்சி அமைப்பிடலாம். எனக்கு நான் பெருமைக்கு சொல்லலை, 2 செங்கல் இப்படி நிறுத்தி வச்சுட்டு, ஒரு டம்ளர் தண்ணியை இப்படி ஊற்றி வச்சுட்டு, கொஞ்சம் தொலைவில் போய் நம்ம நின்றுட்டு கேமரா இந்த ஆங்கிளில் வச்சா, நீ இன்னும் கிளிஃப் ஹேங்கருக்கு நடுவில் வாட்டர் ஃபாலில் நடக்கிற மாதிரி ஒரு எஃபெக்டை கொடுக்க முடியுன்றத மக்கள் தெரிஞ்சுக்காமலா இருக்காங்க. டைட்டானிக் மாதிரியான படம் ஃபீலிங்லாம் நாங்களாம் அழுதல, இன்னைக்கு கிரீன் மேட்டை போட்டு ஒன்றுமே இல்லாமல் செஞ்சுட்டு இருக்காங்கன்றது தெரியாமலா இருக்காங்க. ஆனால் எல்லாத்துலேயும் அடிப்படை உணர்வு, உள்ள ரீதியான எண்ணம், அந்த எண்ணம் அவர்களுக்கு உண்மையிலே இருந்து செய்தார்கள்னால் ரீல்ஸ் ஆட்சி ரியல் ஆட்சியாக மாறின சந்தோஷம். ஆனால் அது நடக்குமான்றது $1,000 மில்லியன் கொஸ்டின். பல்லர்களுக்கு தெளிவாக நன்றி.